கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 24 நபர். இப்போ இது வந்து ஒரு ஆட்சியின் மீது குறை சொல்லணும்னா நான் கடந்த 4 ஆண்டுகளில் 24 பேர்னு சொல்லலாம். மாறி மாறி 2 ஆட்சிகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதற்கு ஒரு முடிவு இல்லையா? இந்த மாணவனை அடித்த அந்த 4-5 பேரை காவலர்களை கைது பண்ணிடுறாங்க. பட் இந்த காவலர்கள் தன்னிச்சையாக வந்து ஒரு வழக்கை எடுத்து விசாரித்து அவங்க தண்டிக்க முடியாது. ஏன்னா உபேத ஆர்டர் காவல்துறையை பொறுத்தவரையும் ப்ரொசீஜர். அது உதாரணத்துக்கு வந்து டிஎஸ்பி சொல்வார், இது இப்படி பண்ணுங்கன்னு. சார் இது இப்படி பண்ணால் வேஸ்ட்டு சார், இப்படி பண்ணுவோம் சார்ன்னு சொன்னோன்னா என் பேச்சை கேட்க மாட்டியான்னு தான் கண்டிப்பாக தவிர அதில் வந்து இன்ஸ்பெக்டர் சொல்கிறதுல நியாயம் இருக்குன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. அதாவது நீங்கள் நியாயம் சரி தவறு அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல இல்லை, நான் சொன்னால் நீ செய்ய அவ்வளோதான். இவருக்கு அவர் மேலே இருக்க ஒரு சொன்னால் செய்யணும். எஸ்பிக்கு மேலே இருந்து ஒருத்தர் கமாண்ட் என்ன பண்ணணும்? போலீஸ்காரனுடைய குடும்பத்தார் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தில் மேலதிகாரி சொன்னது எங்கள் வீட்டுக்காரங்க செஞ்சாங்க, ஏன் மேலதிகாரி விட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரங்களை கைது பண்ணிட்டு. நான் கூட ஒரு தமாஷா ஒரு ட்வீட்டே போட்டேன், தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துச்சு அப்படின்னு சொல்லி திமுககாரனே பெருமையாக திமுககாரங்களே பெருமையாக பேசுகிறாங்க, நடவடிக்கை எடுத்துட்டாங்க, இதுதான் திராவிட மாடல் அரசு. நான் என்ன சொல்கிறேன், நடவடிக்கை எடுத்தீங்க யாரும் இல்லை, இந்த 6 காவலர்கள் மட்டும்தான் பொறுப்புன்னு சொல்ல முடியாது, அவங்கள இயக்கியது யார்? இது எல்லாத்துக்கும் விடை சிபிஐ விசாரணையில் தெரிய வருமா? சிபிஐ ஒன்றும் வானத்திலிருந்து குதிச்சு தேவ தூதர்கள்லாம் இல்லை, அவங்களுக்கு ஆளுக்கு 4-5 மூளையை வச்சுக்கிட்டு இவங்களோட திறமையாக கண்டு அப்படியெல்லாம் இல்லை. இப்போ நந்தா ஃபோன் பண்ணால் லோக்கல் போலீஸ் கேட்குன்னு வச்சுக்கலாம், ஒரு அதிகாரத்தில் இருக்கீங்க. ஆனால் சிபிஐயில் வந்து அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் யாராவது ஃபோன் பண்ணால் வைங்க ஃபோனை, இதில் தலையிடாதீங்கன்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி விஷயத்து தான் சிபிஐ தவிர, அதுவும் வந்து அமித்ஷா சொன்னார்னா கேட்காம இருக்க முடியுமா? கேட்பாங்க. ஸோ நேற்று ஒரு வீடியோ வந்தது, அவனை அடிக்கிற மாதிரி வீடியோ, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே கிரைமும் வந்து பண்ணக்கூடிய அந்த இது இருக்குது, 3rd கிரேடு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அந்த 3rd கிரேடு ட்ரீட்மெண்ட்டில் ஒரு 5% கூட அந்த வீடியோ இல்லை, இதை விட 95% அதிகமாக இருக்கும். காலை விரிக்கிறது, காலை தலைக்கீழே தொங்க விடுறது, நகங்களுக்கு நடுப்புற ஊசியை குத்துறது. நீங்கள் வந்து விசாரிக்க வேண்டியது அஜித் குமார்கிட்டே இல்லை, அந்த பெண்ணுக்கிட்ட தான் விசாரிக்கணும். ஸ்கேனிங் சென்டர்லேயே நகையை கலட்டிய பிறகு அந்த பேக்கில் நகை இருந்ததா? எப்போ இது மாதிரி ஒரு நார்மலாக யோசிச்சாலே 20 எவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன், அந்த பெண்ணே தனக்கு வேண்டியவர்களுக்கு அந்த நகையை கழட்டி கொடுத்துட்டு குடும்பத்தார் கேட்பாங்கன்றதுக்காக வண்டியில் வச்சுருந்தா தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கா இல்லையா? அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தடா ரஹீம் அவர்கள். சார் வணக்கம். இப்போ திருப்புவனம் அருகே அந்த அஜித்குமார் என்ற இளைஞன் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு இறந்திருக்கிறான். காவல்துறை அதிகாரி யார் கொடுத்த அழுத்தம், ஐஏஎஸ் அதிகாரி யார் கொடுத்த அழுத்தம், அவர்களுடைய பேர் ஏன் வெளிவரல அப்படிங்கிற பலருடைய கேள்வியாக இருக்குது. ஆனால் கிரவுண்டில் அவங்க சொன்னால் நீங்கள் செய்வீங்க அப்படி தானேன்னா, செய்தவர்கள் மீது ஏவி விட்டவர்களை விட்டுட்டாங்க. பட் இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழு தண்டனையும் கொடுக்கப்படும், முழு அதிகாரத்தோடு நாங்கள் வந்து யாரையும் காப்பாற்ற முயற்சி செய்ய மாட்டோம் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சொல்கிறாரு. முழுக்க போயிட்டுருக்கு சார். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரை இது கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 24 நபர். இப்போ இது வந்து ஒரு ஆட்சியின் மீது குறை சொல்லணும்னா நான் கடந்த 4 ஆண்டுகளில் 24 பேர்னு சொல்லலாம். ஒட்டு மொத்தமாகவே பிரச்சனைன்னு சொல்லணும்னா எண்ணியில் அடங்காதது உங்களுக்கே தெரியும். 2 ஆட்சியிலையும் நடந்திருக்குது, மாறி மாறி 2 ஆட்சிகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதற்கு ஒரு முடிவு இல்லையா? முதலில் இந்த மாணவனுக்கு நேர்ந்தது என்ன? இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாயை வந்து கல்லால் அடித்தேன்னு சொன்னால், அந்த நாய் வந்து அந்த கல்லை போய் கடிக்காது, அடித்தோன்னு தான் துரத்தி போய் கடிக்கும், இருக்கா இல்லையா? ஆனால் இங்கே எப்படின்னு சொன்னால், இப்போ இந்த மாணவனை அடித்த அந்த 4-5 பேரை காவலர்களை கைது பண்ணிடுறாங்க. பட் இந்த காவலர்கள் தன்னிச்சையாக வந்து ஒரு வழக்கை எடுத்து விசாரித்து அவங்க தண்டிக்க முடியாது. ஏன்னா உபேத ஆர்டர் காவல்துறையை பொறுத்தவரையும் ப்ரொசீஜர் அதுதான். ஒரு எஸ்பி வந்து உபேத ஆர்டர்னு சொன்னாலும் டிஎஸ்பி கேட்கணும், டிஎஸ்பி உபேத ஆர்டர்னா இன்ஸ்பெக்டர் கேட்கணும், இன்ஸ்பெக்டர் உபேத ஆர்டர்னா எஸ்ஐ கேட்கணும், எஸ்ஐ உபேத ஆர்டர்னா ஏடு கேட்கணும், ஏடு உபேத ஆர்டர்னா கான்ஸ்டபிள் கேட்கணும். இதுதான் காவல்துறையினுடைய அந்த வெள்ளக்காரன் காலத்துலேருந்து இன்ன வரையும். அதை மீறி வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து டிஎஸ்பி சொல்லுவார், இது இப்படி பண்ணுங்கன்னு. சார் இது இப்படி பண்ணால் வேஸ்ட்டு சார், இப்படி பண்ணுவோம் சார்ன்னு சொன்னோன்னா நீ என் பேச்சை கேட்க மாட்டியான்னு தான் கண்டிப்பாக தவிர அதில் வந்து இன்ஸ்பெக்டர் சொல்கிறதுல நியாயம் இருக்குன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த உபேத ஆர்டர் விஷயத்தில் வந்து இன்ன வரையிலையும் வந்து காவல்துறையில் வந்து கடுமையாக பின்பற்றப்பட்டு வரும். அதாவது நீங்கள் நியாயம் சரி தவறு அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல இல்லை, நான் சொன்னால் நீ செய்ய அவ்வளோதான். இவருக்கு அவர் மேலே இருக்க ஒரு சொன்னால் செய்யணும். இப்போ எஸ்பிக்கு மேலே இருந்து ஒருத்தர் கமாண்ட் என்ன பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த நீங்கள் ஒரு புகார் போய் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம், ஸ்டேஷனில் போய் நம்ம ஒரு புகார் கொடுக்குறோன்னு சொன்னால் அந்த புகாரை ஒரு கான்ஸ்டபிள் வாங்கி பார்த்துட்டு உடனே வந்து 4 கான்ஸ்டபிள் சேர்ந்து வாடா நம்ம போய் குற்றவாளியை பிடிப்போம் அப்படி போகிறதுக்கு சட்டத்தில் இடமே இல்லை. ஏன்னா அந்த புகாரை வாங்கி வச்சுட்டு இன்ஸ்பெக்டர் பார்த்து இன்ஸ்பெக்டர் சைன் பண்ணுவார், சைன் பண்ணிவிட்டு அது ஒரு 2 பேரோ 3 பேரோ நியமனம் பண்ணுவார். உதாரணத்துக்கு நியமனம் பண்ணார்னா அதன் பிறகு தான் அவங்க போய் அதை விசாரிக்கணும், அதுதான் முறை. அது ஒரு எஸ்ஐ தலைமையில் அனுப்புவாங்கன்னு வைங்களேன்.
அப்படி இருக்கும்போது அப்போ இதில் வந்து ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார். சின்ன அதாவது ஒரு ரூ. 100 500 திருட்டு வழக்குன்னு எடுத்துட்டாவே ஐஓ இல்லாமல் இருக்க மாட்டேன். விசாரணை அதிகாரி அவருடைய தலைமையில் தான் போய் ஒரு டீம் போய் விசாரிப்பாங்க. இதுதான் முறை. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து ஒரு காரில் வந்து ஒரு 7 சவரன் நகை வச்சுருந்தது ஒரு பெண் புகார் கொடுக்குது. அந்த புகாரை வாங்கிட்ட காவல்துறை வந்து உடனே நான் 5 காவலர்கள் மட்டும் போய் அந்த பெண் சொன்ன புகாரின் அடிப்படையில் அந்த நபர் அஜித்தை கூப்பிட்டு வந்து இந்தளவுக்கு கொடுமையாக தாக்கி உயிரே போகிற அளவுக்கு தாக்கி விசாரணை பண்ணியிருக்காங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு மேல் உள்ள அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்க. அப்போ அது யார்? நேற்று கூட அந்த பெண்கள் அந்த போலீஸ்காரனுடைய குடும்பத்தார் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தில் மேலதிகாரி சொன்னது எங்கள் வீட்டுக்காரங்க செஞ்சாங்க, ஏன் மேலதிகாரி விட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரங்களை கைது பண்ணியிருக்கேன். நான் கூட ஒரு தமாஷா ஒரு ட்வீட்டே போட்டேன். என்னன்னு சொல்லிட்டு கரெக்டு தான், மேலதிகாரி சொல்லி தான் உங்கள் வீட்டுக்காரங்க உங்கள் வீட்டுக்காரங்களை சொல்லுங்கள், யார் அந்த மேலதிகாரின்னு சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்காரங்களை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் ட்வீட்டே போட்டேன். உண்மை தானே? அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துச்சு அப்படின்னு சொல்லி திமுககாரனே பெருமையாக பேசிக்கிறான். திமுககாரங்களே பெருமையாக பேசுகிறாங்க, நடவடிக்கை எடுத்துட்டாங்க, இதுதான் திராவிட மாடல் அரசுன்னு. நான் என்ன சொல்கிறேன், நடவடிக்கை எடுத்தீங்க, யாரும் இல்லை. இந்த 6 காவலர்கள் மட்டும்தான் பொறுப்புன்னு சொல்ல முடியாது. அவங்கள இயக்கியது யார்? அந்த உயர் அதிகாரி மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்து அதுதான் ஒரு ஒரு முறையான அறம் சார்ந்த ஒரு நீதி. அது இல்லைன்னா அது நீதியாக பார்க்க முடியாது, அது ஒரு விதமான அநீதியாக தான் பார்க்க முடியும். புரியுதுங்களா? ஏன்னு சொன்னால் தன்னிச்சையை யாருமே வந்து காவல்துறையில் அப்படி போக முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு பழக்கமான காவல்துறையே இருப்பாங்க, போலீஸ்காரங்களே நிறைய பேர் இருப்பாங்க. சார் இதேமாரி ஆயிடுச்சு, நீ வந்து புகார் கொடுப்பா அப்படின்னா, புகார் கொடுத்தாப்பா இன்னும் இன்ஸ்பெக்டர் பார்க்கலப்பா, அவர் இன்ஸ்பெக்டர் பார்த்து கையெழுத்து போட்ட பிறகு தான்ப்பா நான், அதாவது நமக்கு நல்ல போலீஸ்காரன் பழக்கம். சார் இதுமாரி இந்த மாதிரி பிரச்சனை சார், வாங்க சார் நீங்கள் வந்தீங்கன்னா பிரச்சனை, நீ புகார் கொடு, புகார் கொடுத்து இன்ஸ்பெக்டர் கையெழுத்து போட்டு அவர் என்னை அனுப்பும்போது சார் நானும் போகிறேன் சார் எனக்கு தெரியும்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்போ அவர் அக்செப்ட் பண்ணார்னா தான் நான் அவங்க வர முடியும். இதுதான் வந்து அது ஒரு புரோட்டோக்கால், அது காவல்துறையினுடைய புரோட்டோக்கால். அந்த புரோட்டோக்காலில் இப்படி எப்படி போக மாட்டாங்க. ஆனால் இப்போ அஜித்குமார் விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து விசாரிக்க வேண்டியது அஜித்குமார்கிட்டே இல்லை, அந்த பெண்ணுக்கிட்ட தான் விசாரிக்கணும். இப்போது அவங்க கார் எடுத்துகிட்டு வராங்க, தன்னுடைய வயதான தாயார், அவங்கள மருத்துவமனைக்கு போகணுன்றாங்க. இதுக்கு நடுப்புற கோயிலில் போய் கும்பிட்டு வரணும் அப்படின்னு. அப்போது அந்த அவங்க வயதானவங்கன்றதுனால அந்த வீல் சேர் எடுத்துகிட்டு வர்றாங்க. யார் எடுத்துகிட்டு வந்தால் அஜித் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. சரி, அப்புறம் அந்த காரை வந்து வேலட் பார்க்கிங். வேலட் பார்க்கிங்னால் இப்போ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க ஹோட்டல்லலாம், உடனே கேட்பான், ஃபோனெல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா சார், உள்ளே வேறு எதுவும் பொருள் இல்லைல்ல கேட்குறானா இல்லை. அது மீறி நீங்கள் அங்கே ஒரு போர்டே போட்டிருப்பான், அதுக்குள்ளே ஏதாவது தவறிச்சுன்னா எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லி போட்டிருப்பான். அப்போ வேலட் பார்க்கிங்னா இந்த பெண்ணை அவர்கிட்ட காரை கொடுத்தோன்னா காரை எடுத்து போய் விட்டு வரான். மறுபடியும் வரும்போது காரில், அதுவும் இந்த அம்மா வந்து காரில் வந்து அவங்க அம்மா மறுபடியும் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க போயிட்டாங்களாம். போயிட்டே இருக்கும்போது அம்மா அந்த நகைலாம் எடுத்து கழுத்தில் போடுமா ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ பேக்கு தராங்களா, அப்போ தான் பேக் இல்லையா. அதான் சார், இப்போ ஒரு சாமானியனாகவே ஒரு பல கேள்வி வரும் இந்த மாதிரி. இப்போ நமக்கு வந்த செய்தியின் அடிப்படையிலே சொல்கிறோமே, இப்போ ஒரு புகழ்பெற்ற கோவிலாக இருக்குது, வேலட் பார்க்கிங்கிறாங்க, அங்கே சிசிடிவி இருக்கும், ரொம்ப சிம்பிள், சிசிடிவி இருக்கு. இப்போ இவங்க எந்த நேரத்தில் அவங்க காரில் எந்த ஊர்லேருந்து புறப்பட்டாங்க, அவங்க கோயிலுக்கு வரக்கான இடைப்பட்ட காலம் என்ன, எந்த இடத்துல நிப்பாட்டினாங்க, அல்லது அங்கே எதுவும் நகை காணாமல் போயிருந்ததா, வேறு இடத்துல காணாமல் போனதுக்கு பிறகு இங்கே வந்தாங்களா, அப்படி யோசிச்சிருக்கலாம். ஸ்கேனிங் சென்டர்லேயே நகையை கலட்டிய பிறகு அந்த பேக்கில் நகை இருந்ததா, எப்போ, இது மாதிரி ஒரு நார்மலாக யோசிச்சாலே இது எவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன், அந்த பெண்ணே தனக்கு வேண்டியவர்களுக்கு அந்த நகையை கழட்டி கொடுத்துட்டு குடும்பத்தார் கேட்பாங்கன்றதுக்காக வண்டியில் வச்சுருந்தா தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கா இல்லையா? அது ஒரு கேள்வி. இந்த சூழல் இருக்கு இல்லையா? இன்னொரு கேள்வி சார், ஒரு 7 பவுன் நகை முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல, குறிப்பிட்டு இந்த ஒரு நபர் தான் எடுத்துகிட்டு போகிறாங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அணுகுனதற்கான காரணம் என்ன? ஏன்னா டக்குன்னு உடனடியே தனிப்படைகள்லாம் வைத்து ஒரு நெருக்கம் வரும்பொழுது அப்படிங்கிற பல காரணங்கள் கேள்விகளை எழுப்ப வேண்டியிருக்கு. இது எல்லாத்துக்கும் விடை சிபிஐ விசாரணையில் தெரிய வருமா? இல்லை, சிபிஐ விசாரணையில் தெரிய வருமானது, சிபிஐ ஒன்றும் வானத்திலிருந்து குதித்து தேவ தூதர்கள்லாம் இல்லை. அவங்களுக்கு ஆளுக்கு 4-5 மூளையை வச்சுக்கிட்டு இவங்களோட திறமையாக அப்படியெல்லாம் இல்லை. இன்ஃப்ளூயன்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க சிபிஐயில். எப்படின்னு சொன்னால் இப்போ நந்தா இருக்காப்புல, இப்போ நந்தா ஃபோன் பண்ணால் லோக்கல் போலீஸ் கேட்குன்னு வச்சுக்கலாம், ஒரு அதிகாரத்தில் இருக்கீங்க. ஆனால் சிபிஐயில் வந்து அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் யாராவது ஃபோன் பண்ணால் வைங்க ஃபோனை, இதில் தலையிடாதீங்கன்னு சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரி விஷயத்து தான் சிபிஐ தவிர, அதுவும் வந்து அமித்ஷா சொன்னார்னா கேட்காம இருக்க முடியுமா? கேட்பாங்க. லோக்கலில் வந்து, ஏன்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைங்களா, அமித்ஷாவோ மோடியோ அல்லது மத்திய அரசில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களோ ஃபோன் பண்ணி நீ இந்த விஷயத்தை தலையிடாதுன்னா சிபிஐ கேட்கும்.
சிபிஐ ஒன்றையும் அவங்களும் ஒன்றும் பெரிய என்னென்னா இப்போ இந்த மாநில அரசினுடைய இந்த விசாரணை இருக்கும்போது மத்திய சிபிஐன்னும் போது அதில் ஒரு நியாயமான, ஏன்னா உண்மையிலே காவலர்கள் தவறு பண்ணியிருக்காங்களா, எந்த அடிப்படையில் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டீங்க, இதுக்கு ஐஓ யார், ஒபே த ஆர்டர் யார், உங்களுக்கு வந்து வாய்மொழி உத்தரவு போட்டாங்க, வாய்மொழி ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்வாங்கள்ல, வாய்மொழி உத்தரவு, அந்த மாதிரி வாய்மொழி உத்தரவு யார் சொன்னா, இதெல்லாமே வந்து சிபிஐ எடுப்பான். ஓகே, அப்படி வரும்போது இந்த உயரதிகாரி யாருங்கிற ஒரு பெயரும் அவங்க வர வாய்ப்பே இருக்குது. ஒரு கால் அந்த உயர் அதிகாரிகள் ஏன்னு சொன்னீங்கன்னா, ஒரு டெல்லி வெளியே இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா, அந்த ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸரே இருக்காருன்னு வச்சுக்கலேன், அவங்க டெல்லி வெளியே நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா இல்லைங்களா? இப்போ திமுக ஆட்சி நடந்தாலும் ஒரு பாதிக்கு மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்காங்க. மத்திய அரசு சொல்கிறத கேட்குற அளவுக்கு இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த அதிகாரி, உயர் அதிகாரிகள் டெல்லியில் இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான இன்ஃப்ளூயன்ஸ் இருந்த நபராக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க ஃபோன் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுவாங்க. சிபிஐக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த விஷயத்தை விட்டுருன்னா விட்டுருவாங்க. நிச்சயமாக இதில் எந்த தலையீடும் இல்லாமல் உண்மை வெளிவர வேண்டும்ங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாகவுமே இருக்குது சார். ஆனால் இப்போ பொதுவாகவே இந்த கஸ்டோடியல் டெத், இந்த மரணம், லாக்அப் டெத் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 24 இப்படின்னு இந்த 4 வருஷம் தான் எக்கச்சக்கம். நம்ம அதுக்கு முன்பும் பார்த்துருக்குறோம், சாத்தான குளத்துலேருந்து எல்லாமே பார்த்துருக்கோம். சிறையும் குறித்து இப்போ உங்களுக்குமே அதில் நேரடி அனுபவங்கள் மேலே இருந்திருக்கு. அதை கொடுத்தாலும் நீங்கள் நிறைய முறை பேசியிருக்கிறீங்க. எப்படி விசாரணை வராங்க, ஏன் ஒருவர் மீது எப்படி அந்த குற்றச்சாட்டை இல்லை, பெரும்பாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரைம் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிரைம் போலீஸ்ன்னுவாங்க, இவங்க ஹார்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மணி, இப்போ நேற்று ஒரு வீடியோ வந்தது அவனை அடிக்கிற மாதிரி வீடியோ, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே கிரைம் வந்து பண்ணக்கூடிய அந்த இது இருக்குது, 3rd கிரேடு ட்ரீட்மெண்ட் இருக்க, அந்த 3rd கிரேட் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு 5% கூட அந்த வீடியோ இல்லை. இதை விட 95% அதிகமாக இருக்கும். காலை விரிக்கிறது, காலை தலைக்கீழே தொங்க விடுறது, நகங்களுக்கு நடுப்புற ஊசியை குத்துறது, இரும்பு பைப்பால் வந்து இரும்பு பைப்பில் துணியை கட்டி இரும்பு பைப்பில் துணியை கட்டி அடித்தா எலும்பு ஒடியாது, ஆனால் அப்படி அப்படியே கட்டிக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ரத்தம் வராது, அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே கட்டிக்கும். இதேமாரி பண்ணுறது. அப்புறம் இந்த நரம்புகள் உடைக்கிறது. இந்த நரம்புகள்லாம் உடைச்சுன்னா அவன் அடுத்தது வந்து அவனால் ஈஸியாக நடந்து போக முடியாது. பெரும்பாலும் கிரைம் அக்யூஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலை வந்து இப்படி தாங்கி நடப்பாங்க. பெட்டெக்ஸ் இப்படி தூக்குற மாரி இப்படி தாங்கி ஏன் சொன்னால் அந்த நரம்பை உடைப்பாங்க. இதெல்லாம் வந்து கிரைம் பண்ணுறது. ஏன் சொன்னால் அது வந்து பல தடவை குற்றத்தில் ஈடுபட்டிருக்கான், அவனை கைது பண்ணுறாங்க, அவங்ககிட்ட பொருட்களை ரெக்கவரி பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பண்ணுறீங்க. ரெண்டாவது கிரைம் விஷயத்தில் இன்னொன்று என்ன தெரியுமா தான், உங்களுக்கு தெரிஞ்ச நபர் பக்கத்து வீட்டில் இருக்கார், அவர் வந்து சொல்கிறாரு, என் மேல் வீட்டில் இருந்தவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்கள வந்து கிரைம் பிடிச்சிட்டு போயிருக்கிறேன்டா, கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால், இப்போ நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கலாம் இன்ஸ்பெக்டர்கிட்ட, சார் நம்ம பையன் சார் அந்த மாதிரியெல்லாம் ஆள் என்னென்னா தேவையில்லாமல் கிரைம் விஷயத்துக்கெல்லாம் தலையிடுறீங்க, அப்புறம் நீங்களே இதில் போயிடுவீங்க இப்படி சொல்லுவோம், மிரட்டுவாங்க. ஒரு கொலை கேஸுக்கு கூட நம்ம பேசலாம், ஆனால் கிரைம் கேஸுக்கு யாருமே ரெக்கமெண்டேஷனே போக மாட்டாங்க. வழக்கறிஞர் போனாங்கன்னா, கிரைம் வழக்கில் யாருன்னா பிடிச்சிட்டு போயிட்டா வழக்கறிஞர் போனாவே காட்ட மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ரெக்கவர் பண்ண வேண்டியது இருக்குது, நீங்கள் என்ன சீக்கிரம் வந்துட்டு இது பண்ண வேண்டியிருக்கு, அதெல்லாம் முடியாது, அக்யூஸ்ட் பிடிச்சிட்டு நாங்கள். சரி, ஏன் சார் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு கேட்க முடியாதுங்க. 24 ஹவர்ஸில் நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு சட்ட விதி உச்சநீதிமன்றமே பல தடவை தீர்ப்பு சொல்லியிருக்கு. கைது பண்ண ஒரு நபரை கைது பண்ண உடனே அவனுடைய குடும்பத்தாருக்கு சொல்லணும், அதன் பிறகு 24 மணி நேரத்துக்குள்ளே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும். முறை இருக்கா இல்லைங்களா? இந்த முறையை எந்த காவல்துறையாவது பின்பற்றியிருக்கா? இல்லை. சரி, பின்பற்றாத இருக்கும்போது சம்மந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபர் நீதிமன்றத்தில் போய் முறையிடலாம், சார் எனக்கு 5 நாளாக பிடிச்சி வச்சு அடிக்கிறாங்க சார்ன்னு. நீதிமன்றமாச்சும் எப்போ உன்னை 5 நாளாக நீ இவனை இல்லீகல் கஸ்டடி வச்சுருந்தீங்கன்னு சொல்லிவிட்டு நான் இவனை ரிமாண்ட் பண்ண மாட்டேன் நான் அப்படின்னு ஏதாவது ஒரு மேஜிஸ்ட்ரேட் சொல்ல முடியுமா? சொல்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் நீதிமன்றத்தை முறையிடுறாங்க, 5 நாள் என்னை இல்லீகலாக வச்சுருந்தாங்க சார், லீகலாக வைக்கல அப்படி. அது கேட்குறதில்ல, அது கிரைமுன்னா அப்படி. அந்த கிரைமுன்னு சொன்னவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து முழுக்க ஒரு அட்ராசிட்டின்னு உச்சம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பேர் சென்னையில் எடுத்துங்க, போன மாதம் ஒரு 100 பேர் வீட்டில் திருடு போயிருக்கோம். உதாரணத்துக்கு 100-200 பேர், 100 பேர் வீட்டில். இந்த 100 பேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 80 விழுக்காடுக்கு வந்து குற்றவாளிகளை பிடிச்சிட்டு இருப்பான் போலீஸ். பிடித்த குற்றவாளிகிட்ட
அது என்னென்ன திருடினானுங்களோ அது எல்லாத்தையும் ரெக்கவரியும் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் எந்த ரெக்கவரியும் பண்ணதை அந்த பறி கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கு போய் சேரவே சேராது. நீங்கள் வந்து ஸ்டேஷனில் போய் சார் இதுமாரி என்ன சார் ஆச்சு, குற்றவாளி பிடிச்சோம், பிடிக்கிறோம்ப்பா போ அப்படின்னா, 2வது போனீங்கன்னு வச்சுக்கலாம், சொல்கிறேன்ல பிடிக்கிறோம் கம்முனு, 3வது போனீங்கன்னா உனக்கு வேறு வேலை இல்லையா ஒரு மிரட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம போகவும் மாட்டோம் ஸ்டேஷனுக்கு. அது 10 சவரம் இல்லை 50 சவரம் போயிருந்தாலும் சரி, என்னடா பண்ணுறது, சரி பார்க்கலாம், பிடிப்பாங்க சொல்லுவாங்க, பிடிப்பாங்க சொல்லுவாங்க. இப்படி இவங்க என்ன பண்ணுறதுன்னா ரெக்கவரி வந்து இப்போ நீங்கள் வந்து என்னை பிடிக்கிறாங்க, நான் நந்தாவுக்கு விற்றேன்னு சொன்னால், நந்தா வந்து ஜுவல்ஸ் கடை வச்சுருக்காருன்னா அங்கே வந்து நான் 5 சவரம் தான் உங்களுக்கு விற்றுருப்பேன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, உங்கள்கிட்ட 10 சவரமாக பிடிக்கிட்டு வருவாங்க. இது எல்லாமே கிரைம் போலீஸ் செய்கிறது. திரைப்படங்களில் காட்டுற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எல்லாமே நேச்சுரல் நடக்கிறது தான் அது. சரி, ஓகே சார். இப்போ இந்த விஷயத்துக்குள்ளே இப்போ இதே மாதிரி இப்போ சிறை சார்ந்து இப்போ சிறையில் இருப்பவர்களையும் ஒரு குறிப்பிட்டு என்ன மாதிரியான தண்டனைகள் அங்கே தண்டனையில் இருக்கவங்க மீதே என்ன மாதிரியான தாக்குதல் நடக்கும்? இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்படி சொல்கிற பாருங்க, ஏன்னு சொன்னால் இது வந்து சிறைத்துறை, காவல்துறை, மருத்துவத்துறை, நீதித்துறை, அரசு, இது எல்லாமே ஒரு சிஸ்டம். புரியுதுங்களா? இப்போ 98 வந்து பாக்ஸர் வடிவேலு, நம்ம ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கோம், பாக்ஸர் வடிவேலை கூட்டுன்னு போய் அடித்து கொள்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆள் சேர்த்துட்டான்னு. இப்போ காவல்துறை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க. என்னென்னா மாரடைப்பால் இறந்துட்டார் போடுங்க சார் அப்படின்னா, அவர் மாரடைப்பால் இறந்துட்டார் அப்படின்றது போடாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸு மாரடைப்பு வந்துச்சு, ஆம்புலன்ஸில் ஜிஹெச்சி கொண்டு போனாங்க. ஜிஹெச்சி கொண்டு போய் சுமார் 4 மணி நேரத்துக்கு மேலே தீவிர சிகிச்சை பிரிவில் வச்சு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தாங்க. ஆனால் சிகிச்சை பலன் அளிக்காமல் அவர் இறந்து விட்டார். இது என்ன பண்ணுறான், எஃப்ஐஆரும் அப்படி தான் போடுறான், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் அப்படி தான் வருது. ஆனால் கண்ணுக்கு முன்னாடி அடித்து பாக்ஸர் வடிவேலு சாகடிச்சாங்க ஜெயிலுக்குள்ளே, அக்யூஸ்டுகள் எல்லாமே அந்த குற்றவாளிகள். ஆனால் அதை தொடர்ந்து உங்களுக்கு கூட தெரியும், திரைப்படங்கள் கூட எப்படி எடுக்கிறானுங்கன்னா, அவர் வந்து மாரடைப்பால் இறந்துட்டதாகவும், உடனே கைதிகள் கலவரத்தில் ஈடுபட்டதாகவும். ஒருத்தர் இயற்கையான முறையில் இறந்துட்டார், ஏன் அவங்க போராட்டம் பண்ண? ஆனால் அதுதான் அரசு வந்து அப்படி கட்டமைக்குது, ஊடகங்களும் எல்லாமே அப்படி தான் கட்டமைக்கிறாங்க. அப்போது திரைப்படம் எடுக்கிறவங்க கூட சரி உண்மையாக நம்ம எடுப்போன்றதை எடுக்கிறது இல்லை. திரைப்படமும் என்ன பண்ணுன்னா அந்த அரசு சார்போடு தான் இந்த சிஸ்டத்துக்கு உட்பட்டு தான் திரைப்படங்களை எடுத்து மக்கள் மத்தியில் கொண்டு போகிறான் விஷயங்கள். ஆனால் அது கண்ணுக்கு முன்னாடி, எங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு, அது என் கண்ணுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு, அது வேறு யார் கண்ணுக்கும் இல்லை. நான் ஒரு வாரம் கழித்து இப்போ பேப்பரை பார்க்கும்போது அவன் வந்து என்ன பண்ணுன்னா, ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்து தீவிரமாக சிகிச்சை அளிக்கும் போதும் பலன் இல்லாமல் இறந்துட்டா கொண்டு வர. நீங்கள் சொல்கிறது மேபி சரி இருக்கலாம், 1-2 அங்கே நடக்கலாம். அது சிஸ்டமாக ஓவரால் அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது ஒரு இடத்த மட்டும் சரி செஞ்சால் அது சரி செய்ய முடியாது இல்லையா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு விஷயம் சொல்லப்படுது, இப்போ டாக்டரே சொல்கிறார், டாக்டர் சொல்கிறத நாங்கள் நம்ப முடியும். டாக்டர் என்ன சொல்கிறான்னு நம்ம அந்த மருத்துவத்துறையில் உண்மையாக இல்லை, நான் போய் பார்க்கவும் இல்லை. அப்போ நான் கேட்குறேன், இதை இன்னொருத்தட்ட சொல்கிறேன், இது இருக்கு இல்லையா? இப்போ முதல்லேருந்து வர்றதே தவறாக இருந்ததுன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அது சிஸ்டமாகவே மேபி தப்பாக தான் இருக்குது. அது நம்ம இல்லை அதான் சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 months பிஃபோர் வந்து போலீஸ் பக்குவினை பற்றி ஒரு செய்தி வருது, எல்லா ஊடகத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே வருது. என்னன்னு சொன்னால் காவலர்களை தாக்கினார், அவர் ஒரு கைதி, காவலர்களை எப்படி சிறை காவலர்களை எப்படி தாக்க முடியாது. ஆனால் அந்த செய்தி வருது. வந்த உடனே என்னடா அந்த செய்தி வரும்போது என்னன்னா, நான் பல ஆண்டுகள் சிறையில் இருந்தேன் இல்லையா, இப்படி ஒரு செய்தி இவனுங்க கசிய விடுறானுங்கன்னா அடுத்தது என்ன நடக்குன்ட்டு அடுத்து 2 நாளில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ போலீஸ் பகுதியில் ஒரு 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் வச்சு அடின்னு அடிக்கிறாங்க, அடித்து பூட்டுறாங்க. கேட்டால் காவலர்களையும் ஜெயிலரையும் பணி செய்ய விடாமல் தடுத்து மட்டும் இல்லாமல் தாக்கினார். நாங்கள் ஸ்பைடர் பண்ணாங்க, ஒரு 10-50 பேர் ரவுண்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு முடியாது இல்லையா? ஆனால் ஊடகங்களில் செய்தி வந்தோடனே இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ள நபர்கள் இவனுங்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க, தீவிரவாதி இவனுக்கு இப்படி தான் பண்ணுவானுங்கன்னு தான் இருக்காங்க தவிர ஒரு கைதியால் எப்படிதான் ஒரு 2 பேர் மேலே அடிக்க முடியாது இல்லை, 2 பேர் 3 பேர் லாஜிக்காக முடியாது இல்லையா? சிந்திக்கிறது இல்லை பாருங்கள். இப்போ அதை தொடர்ந்து பிலால் மாலிக், பன்னா இஸ்மாயில் இருக்காங்க,
அவங்க மீது என்ன பண்ணுறாங்க, அங்கே முடிச்சுட்டு அடுத்து பிலால் மாலிக் பக்கத்து சிறையில் இருக்காங்க, அவங்க மீது இதேமாரி ஒரு தாக்குதலை தொடுக்காங்க. ஊடகங்களில் இப்படி தான் செய்தி வருது. செய்தி வந்து அப்போ நாங்கள் போகிறோம், சிறைக்கு துறைக்கு போகிறோம், சண்டை போடுறோம், டிஜிபி பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகி ஒரு 3 மந்த் முடிஞ்சுது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இப்போ செல்ஃபோன் கண்டுபிடிக்கப்பட்டது. அவங்க ஏற்கனவே வந்து 6 மந்த் அவங்கள வந்து பனிஷ்மெண்ட்டில் வச்சுருக்கீங்க, அவங்கக்கிட்ட எப்படி செல்ஃபோன் வரும்? கொஞ்சம் லாஜிக்கை யோசனை பண்ணி பாருங்கள். செல்ஃபோன் எப்படி வரும்? சரி, செல்ஃபோன் வந்ததை வச்சு இப்போ நேற்று வந்து பிலால் மாலிக்கும் பன்னா இஸ்மாயிலையும் கடுமையான முறையில் சிறையில் தாக்கியிருக்காங்க. இப்போ இந்த தாக்குதலில் வந்து இப்போ யாராவது இப்போ வந்து இந்த கஸ்டடியில் இப்போது திருப்புவனத்தில் வந்து அஜித்குமார் கஸ்டடியில் டெத் மாரி இப்போ சிறையில் யாராவது செத்தா இப்போ இதனுடைய பேர் யாருக்கு? திமுகவுக்கு தானே கெட்ட பேர் வரும். சொல்லுங்கள். நிச்சயமா கவர்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பேர் வரும். பட் இதை பற்றி வந்து யாரும் சிந்திக்கிற மாதிரி இல்லை. இப்போது செத்த பிறகு தான் எல்லா தலைவர்களும் கண்டிப்பாங்களே தவிர அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தாக்குதல். ஏன்னா அவங்க ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காங்க, நீதிமன்ற காவலில் இருக்காங்க. அதாவது தண்டனை பெற்ற குற்றவாளிகள் அல்ல, தண்டனை பெற்று குற்றவாளிகளாக இருக்காங்க அப்படின்றது வேற. இது வந்து விசாரணை சிறைவாசிகளாக தான் இருக்காங்க. அவங்கள வந்து இப்படி அடிக்கிறது சட்டவிரோதமானது. பட் அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி கூட நான் வந்து நேர்காணலுக்கு போயிட்டு அந்த கண்காணிப்பாளர் வந்து பேசினேன். பேசும்போது கூட அவர் என்ன சொல்கிறார், இல்லை இன்றைக்கி மனு காட்ட முடியாது, பிரச்சனையாக இருக்குது, சர்ச்சிங் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு தவிர, சரி எப்போ தான் சார் பார்க்க முடியும், இருங்க சொல்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்கிறாரு தவிர, எப்போ மனு அவங்க குடும்பத்தார், பிலால் மாலிக்குடைய குடும்பம், பன்னா இஸ்மாயிலுடைய குடும்பம், பக்ருதீனுடைய குடும்பம் எல்லாம் வந்து காலையில் 10 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு தான் நாங்கள் வெளியே வந்தோம். ஏன்னா கட்டவே இல்லை கடைசியில். அப்போது அவங்கள எந்த அளவுக்கு தாக்கியிருக்காங்க, அவங்க உடல் ரீதியாக உள்காயங்கள் இருக்கா, வெளிக்காயங்கள் இருக்கா, இல்லை அவங்கள அடிச்சே கொண்டுட்டாங்களா, எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த நீங்கள் சொல்கிறீங்களா அந்த சிறை எப்படி காவல்துறை எப்படியோ இது மீறி நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு 100 பேர் போய் சிறை கதை உடைச்சிட்டு உள்ளே போய் பார்க்க முடியுமா? அவங்க அனுமதிச்சா தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அதெல்லாம் ஒரு சிஸ்டமாக இருக்கு. அந்த சிஸ்டத்தை தாண்டி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சிஸ்டத்தில் இருக்க தவறுகளை சுட்டி காட்டி சரி செய்ய முயற்சி செய்ய முடியும், அவ்வளோதான் செய்ய முடியும். இப்போ அதான் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ ஒரு விபத்து நடந்ததுக்கு பிறகு அந்த விபத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முடிந்தவரை விபத்து நடக்காமல் தாக்குறது தான் அந்த அரசுக்கு ஒரு பொறுப்பு. இப்போ எப்படி ஒரு அஜித்குமார் ஒரு நபர் இறந்துட்டாரு, தயவு செய்து இதற்கப்புறமா சிறையிலும் சரி காவல்துறையிலையும் சரி ஒரு கட்டுப்பாடோட இருங்க, இது போன விபத்துகள் நடக்காமல் தடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுங்கிறதா அதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. இப்போ அஜித்குமார் இறந்தாருன்னு சொன்னால் அவங்க சட்டத்துக்கு மீறி சட்டத்தை கையில் எடுத்து செயல்படுறாங்க. அதேமாரி சிறையில் வந்து சட்டத்தை மீறி சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு இப்படி நடக்குது. இது 98லேருந்து இது வெளியே நடந்துட்டு தான் வருது. எத்தனையோ சிறையில் வந்து எத்தனையோ கைதிகள் அடிக்கடி மரணம் அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. ஒரே வாரத்தை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எப்படி வரும்னு சொன்னீங்கன்னா, ஹார்ட் அட்டாக்கு, மாரடைப்பு வந்து இறந்தது, அவ்வளோதான். இது சம்மந்தமாக வந்து நாம் வந்து எப்படி உரிமை குரலை வெளியே எழுப்புறது? ஏன்னா நீதிமன்றங்களுக்கே போனாலும் குற்றவாளி என்ற ஒரு விஷயத்தை தான் நீதிபதிகளை பார்க்குறாங்களே தவிர, இது அவன் குற்றவாளி தான்டா எப்படி செத்தான் அப்படின்னு எந்த நீதிபதியும் உள்வாங்கிறது இல்லை. இதற்கப்புறமா இந்த அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞன் இறப்பாவது இறுதியாக இங்கே அமையுமா, இல்லை மீண்டும் இந்த அவலம் தொடருமாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இது நாட் ஓன்லி ஒரு அரசு ஆட்சி அப்படிங்கிறத தாண்டி ஒரு மனிதநேயத்தோடு நடந்துக்கணும். தவறு செய்வர்களுக்கு தண்டனை நிச்சயம் கொடுக்கணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அவர் தவறு செய்தவர் தானாங்கிறதையும் விசாரணையில் அது ஒரு உட்படுத்துகிற முறைன்னு இருக்குது, அதை வந்து சரிப்படுத்தணுங்கிறது நம்மளுடைய கோரிக்கையும் கூட. நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார்.